ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஜிஆர்பி குலோப்ஜாம் மிக்ஸ். எந்த பிராண்டு குலோப்ஜாம் மிக்ஸ் வேணால் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி என் பையன் வந்து லீவில் இருக்காமா, அல்வா செஞ்சு கொடுங்கன்னு கேட்டான். என்னடா பண்ணுறதுன்னு யோசனை பண்ணேன். டக்குனு வீட்டில் குலோப்ஜாம் மிக்ஸ் ஒரு பாக்கெட் இருந்தது, ஒன்று ஆஃபர் போட்டிருந்தேன், ஒன்று இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு இப்போ அல்வா பண்ண போகிறோம். இதை வச்சு ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸில் யாராவது கெஸ்ட் வந்தால் கூட நம்ம பேசிகிட்டே டக்குன்னு ஒரு அல்வா பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாமா? இங்கே பார்த்தீங்கன்னா ஜிஆர்பி குலோப்ஜாம் மிக்ஸ் வந்து எனக்கு ஒரு 3/4 கப் இருக்குது. ஒரு கப்புங்கும்போது 1/2 கப் வந்து நம்ம சுகர் சேர்க்கலாம். சுகரோட ப்ரௌன் சுகர், நான் வந்து ஆர்கானிக்காக இருக்குன்னு சொல்லி ப்ரௌன் சுகர் தான் சேர்க்க போகிறேன். நாட்டு சர்க்கரை சேர்த்து நான் வந்து இன்றைக்கி 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்க்க போகிறேன். உங்களுக்கு இனிப்பு கூடுதலாக வேணால் 1/2 கப் கூட சேர்த்துக்கலாம். 1க்கு 1/2 கப் தண்ணி இதில் நல்லா ஒரு பவுலில் போட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். பிறகு ஒரு கடாயை காய வச்சு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கரைச்சி வச்சுக்கிறத ஊற்றி கிண்ட போகிறோம். ஒரு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரையும் நம்ம எடுத்து வச்சுக்கோம். மாவையும் பார்த்து ஒரு கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். 1/2 கப் தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா? இப்போ கொஞ்சமாக நெய் காய வச்சுருக்கோம், இதில் ஊற்றி நல்லா கிண்ட போகிறோம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள், ஒரு 1/4 பிஞ்சுக்கும் கம்மியாகவே கொஞ்சோண்டு உப்பு, ஏன்னா டேஸ்ட்டை கூட்டி காமிக்கணும் இல்லையா, அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றி இப்போ கிளற போகிறோம். இங்கே பாருங்கள், நம்ம இது வந்து சட்டியில் ஒட்டு தான் பாருங்கள், ஒட்டவே ஒட்டாது, அந்த அளவுக்கு வரும், தெரியுதுங்களா? செமையாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளோட அல்வா ரெடி. இதுக்கு வந்து மேலும் சுவை கூட்டுறதுக்காக ஒரு 10 முந்திரி 10 பாதாம் எடுத்து கொஞ்சம் நெய்யில் ரோஸ்ட் பண்ணி இதில் வந்து சேர்க்க போகிறேன். இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான், இல்லை இப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். இந்த மேட்டாப்பில் 1 ஸ்பூன் நெய் மட்டும் ஊற்ற போகிறோம். மொத்தம் 4 ஸ்பூன் நெய் இருந்தால் போதும். இந்த அல்வா செமையாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அல்வாவும் இருக்கும். கேட்ட உடனே செஞ்சு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்மளோட அல்வா ரெடி. பாருங்கள் எப்படி செமையாக அட்டகாசம் அமைஞ்சிருக்கோம். ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ டேஸ்ட்டு பார்த்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? என் பையன்டையே கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். பிரசன்னா, டேஸ்ட் எப்படி இருக்கு? உனக்கு அல்வா பிடிச்சிருக்கா? எப்படி இருக்குடா? என் பையன் கேட்ட அல்வா ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டில் இருந்ததை வச்சு டக்குன்னு ரெடி பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்களே பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் வந்து அதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். அடுத்த ஒரு புது ஹெல்த்தான டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.